भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களாக ஜனவரி 27, 28 ஆத்மாக்களின் சங்கமத்தின் நடந்து கொண்டிருக்கும் சடோரி தியானத்திற்கு சான்றிதழ் வழங்கும் விழாவை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் நிறுவனர் ஆனந்தா அகஸ்டா அவர்களையும் மற்றும் முன்னிலை மா சிவானந்தா USA அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிகழ்மறையிலும் அடுத்ததாக வரவேற்புரை. ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த சடோரி தியானத்திற்கு 2 நாட்களாக வெவ்வேறு ஊர்களிலிருந்தும் வந்திருக்கும் அனைத்து தியானிகளையும் மற்றும் அந்த தியானிகளுக்கு உறுதுணையாகவும் கேர்டேக்கர்களாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கர்மயோகிகளையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் திரு ப. ரவிக்குமார் MA முன்னாள் ஊர்காவல் படை கமாண்டோ போலீஸ் நாமக்கல் அவர்களையும் மற்றும் முன்னிலை வைக்கிருக்கும் மா சிவானந்தா USA நித்யானந்தரின் ஆசிரமத்தின் USAவின் நிர்வாகியாக இருப்பவர் அவர்களையும் மற்றும் தலைமை உரை நிகழ்த்த இருக்கும் டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா அகஸ்டா நிறுவனர் ஆத்மாக்களின் சங்கமம் அவர்களையும் மற்றும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கும் கா. மீனலோச்சினி MA ML சமூக அறிவியல் ஆசிரியர் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக தலைமை உரை நிகழ்த்துமாறு டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா அகஸ்டா அவர்களை வரவேற்கின்றோம். ஆனந்தம் பொங்கட்டும். ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளையின் சார்பாக சடோரி தியான முகாம் சிறப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. 23வது மாதமாக இது நடக்கிறது. இந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டதுக்கப்புறம் 17வது மாதம் இது. பதிவு செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு 6 மாதங்களாக தொடர்ந்து நடந்தது. 23வது நிகழ்ச்சி இது. இதுவரை 600 தியானிகள் இந்த சடோரி தியானம் கொடுத்திருக்கின்றோம். இந்த சடோரி தியானம் பற்றி சொல்லணும்னா சடன் என்லைட்மெண்ட் அப்படின்னு பேர். சடோரி அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. சடன் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோ கொடுத்த வார்த்தை அது. வித்தின் செகண்டில் அந்த ஞானத்தன்மையை உனக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். 20ஆம் நூற்றாண்டில் ஓசோ பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக அதை பண்ணினாங்க. 21ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா சுவாமி நித்யானந்தா சுவாமிகள் ரொம்ப பிரமாதமாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அது கைலாஷில் நடந்துகிட்டு இருக்கு. அவர் எங்களுக்குள்ளே போட்ட அந்த விதைகள் இருக்கு இல்லையா, அது அப்புறந்தே முளைக்க ஆரம்பிச்சிது. அம்மா வந்திருக்காங்க அமெரிக்காவிலேருந்து. அதனால் அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு தொடர்றேன். ஒரு 25 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தம்பி 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு. இவங்கெல்லாம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் அப்போ தான் நித்யானந்த சுவாமிகள் வெளியில் வராங்க. திருச்செங்கோட்டில் இருக்கும்போது வெளியில் வராங்க. ASP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எடுப்பாங்க. ஆனந்த ஸ்பூர்ணான்னு சொல்லி ஆனந்த கந்தான்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு ASP NSP இந்த மாதிரி வரும். அப்போ ஒரு CEO ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஏற்காட்டில் நடக்குது ஒரு ப்ரோக்ராம். ஒரு 17 பேர் கலந்துக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி சிவா நீ போய் பார்த்துட்டு வா, நீ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது என்னென்னு தெரியும், நிறைய சொல்கிறாங்க, உங்கள் ஊர் தானே அப்படின்னாங்க.
அப்போ சாமிகிட்ட நான் டைரெக்ட் அட்டன் பண்ணல, அடுத்த ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். அதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவலில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். எதை கற்றுட்டாலும் மாணவர்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ ஏஎஸ்பி மட்டும் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாணவர்களுக்கு என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம். கொடுத்தனோட விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அவங்க ஒரு என்ஜினியர், டிஓடிஸ், நித்யானந்த சுவாமியோட டிஓடிஸு. அவங்க ஏஎஸ்பி என்எஸ்பி அட்டன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. நம்ம கொடுத்தது ஃபுல்லாக சின்ன குழந்தைங்க. அதேமாதிரி திருச்செங்கோட்டில் ஒரு ஆர்கனைசர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு தட்டி வச்சுருக்காரு. தட்டி வச்சுட்டு நிறைய அவங்க எடுத்து செஞ்சிட்ருக்காங்க, ஹீலிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இவங்க செட்டு, அவர் நடந்து போகும்போது அந்த படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு மாஸ்டர் இதை சொல்லுவாங்களே, அந்த டாலர்லாம் கொண்டாந்து மாஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நேரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதே தெருவில் இருக்க பையன் போனால் ஒரு வயதான மூதாட்டி, கால் வலி, அவங்களுக்கு பயங்கரமான கால் வலி, ஒரு 70 வயசு உட்காந்துருக்காங்க. அந்த ஆயாட்ட போய் கேட்குறான், அம்மா வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கல, ஒரு சாமியார் இருக்கார் இருக்கு. அது அவங்க பையன் தான் ஆர்கனைசர். அவருக்கு ஒரு 55-60 வயசு இருக்கும். இப்போ பொழப்பத்தான் ஒருத்தன் எங்கள் வீட்டில் இருக்கிறான், எல்லாருக்கும் வந்து ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன், ஏன் மூட்டு வலியை சரி பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் செய்யிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன தம்பி செய்ய போகிற, சின்ன பையனாக இருக்கணும்னு காலில் கொடுப்போம். என்ன பண்ணுறான், அந்த பையன் கீழே உட்காந்து அவங்களோட காலை எடுத்து கையில் வச்சுட்டு கால் வழியாக ஹீலிங் அடிக்கிறான். அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அருமையான வேலை செஞ்சது. அந்த அம்மா அப்படியே தூங்கிட்டாங்க, வலி சரியாக இருக்குது. அந்த அம்மா அசந்துட்டாங்க. பையன் வந்தோடனே அந்த பையன், நீ தான் ஹீலிங் கொடுன்னு கொடுத்துட்டு, ஒரு சின்ன பையன் வந்து அது வலியை சரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நாமக்கல்ல ஒருத்தர் இருக்கார், கராத்தே சிவான்ட்டு, இல்லை அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அது திருச்செங்கோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பசங்க ஸ்கூல் குழந்தைங்க ஹீலிங் கொடுத்துட்ருக்காங்க. கொல்லிமலையில் அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. தகவல் சுவாமிஜிக்கு போகுது, இந்த மாதிரி ஹீலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தான் கொடுப்பீங்க. நாமக்கல்ல ஒருத்தர் கராத்தே மாஸ்டர், பசங்க சின்ன பசங்களாம் கொடுத்துட்டு ஹீலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ஆளால் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் போகுது. அப்புறம் பிடதிக்கு வர சொல்லி தான் ஒரு போயிருந்தோம். அப்போ பிடதி ஆசிரமம் அப்போ நிலம் வாங்கி ரன் ஆக ஆரம்பிச்சிது. போகும்போது நல்ல ஒரு 500-1000 பேர் கொண்ட ஒரு இதில் ஒரு இது நடக்கு. அப்போ திடீர்னு ஸ்டேஜ்லேருந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, நாமக்கல்லேருந்து வந்துருக்கூடிய கராத்தே சிவா வரவும் மேடை அப்படிங்கிறாங்க. மற்றவங்கள எதிர்பார்த்தது சரி, சாமி வந்து திட்ட போகிறாரு, ஏன்னா ஹீலிங் ஒரு ஏஎஸ்பி முடித்தவங்க ஹீலிங் செஷன் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட போகிறான்னு நினச்சாங்க. பட் ஸ்டேஜுக்கு போனோன்னு சாமி என்ன பண்ணாங்க, கடிச்சேத்தி பிடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, உனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நீ பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா, எவ்வளோ பேருக்கு எதிர்க்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னாங்க. ஒரு 5000 பேர் கொடுத்துருப்பேன் சாமி அப்படின்னு, ஒரு 20 ஸ்கூலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு, தொடர்ந்து பண்ணு அப்படின்னாங்க. மற்றவங்களும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதுதான் ஒரு ஞானிக்கும் ஆர்டினரி ஹியூமனுக்கு இருக்கிற வித்தியாசம். அன்றைக்கி ஆரம்பித்தது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த டெக்னிக்கில் வேறு ஓசோ மற்றவங்கள்ட்ட கலந்துக்கிட்டையும் டெக்னிக் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு. மாணவர்களுடைய பெற்றோர்கள் கேட்டாங்க, கொடுத்தோம். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதும், நம்ம லைஃப்பை வேறு மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கும்போது தான் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட பசங்களாம் பெருசாகி கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியோடு இருந்தாங்க. அவங்களாம் தேடி வந்தாங்க. மீண்டும் எங்களுக்கு நீங்கள் வாழ்வியலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. இல்லைப்பா, நான் என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது தான், இல்லை நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம், நீங்கள் பொதுமக்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி இந்த அமைப்பை ஏற்படுத்தினாங்க. என்னோடய கராத்தே மாணவர்களாலையும் அவருடைய பெற்றோர்களாலையும் நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு இது. அம்மா வந்திருக்காங்கனால இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறேன். அன்னார் சிறப்பு விருந்தினராக கலந்துருக்காங்க, ரவிக்குமார் அண்ணா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். 1989ஆம் ஆண்டுலேருந்து அண்ணா எனக்கு தெரியும். அண்ணா எனக்கு நல்ல பரிச்சயமானது பார்த்திங்கன்னா 95க்கு மேலே தான் அண்ணாவுக்கு என்ன தெரியும். அண்ணா வந்து காலேஜில் படிக்கும்போது சேர்மன் எலெக்ஷனில் நின்னாங்க. அப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து சப்போர்ட்டுக்காக போனாங்க. அப்போ நாங்கள் ஒரு நற்பணி மன்றம் வச்சுருந்தோம். புதிய பறவைகள் இளைஞர் நற்பணி மன்றம் வச்சு அந்த கண் சிகிச்சை செய்வோம், ரத்த தான முகாம் இதெல்லாம் செய்வோம். அதில் வந்து 100 எங்களோட சேர்ந்து பள்ளி தோழர்கள் 100 பேர் இருப்போம். அப்போ இந்த மாதிரி வந்து ரவிக்குமார்னு சொல்லிட்டு எங்கள் நண்பர் வந்து காலேஜ் சேர்மன் நிற்கிறாங்க, சப்போர்ட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ தான் முதல்ல அண்ணனோட பேரை நாங்கள் கேள்விப்படுறோம்.
அதுக்கப்புறம் 94, 95 எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து கராத்தே சிவா அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி வரும்பொழுது அண்ணனை போய் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணோம் எங்கள் கராத்தே ப்ரோக்ராமுக்கு. அப்போ தான் அண்ணனோட அறிமுகமாச்சு. அப்போ அண்ணன் அரசியலில் ஒரு லெவலில் இருந்தாங்க. அரசியல் மட்டும் இல்லாமல் கலைத்துறை, சமுதாயம், தொழில், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் பல்வேறு முகங்களை கொண்டவர் அண்ணா. எந்த துறையில் போனாலும் ஒரு சிறப்பம்சத்தை படைப்பார். அண்ணா கிட்ட இருக்க ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாட்ட ஹெல்ப்புக்கு போனோம்னு வச்சுங்க, அந்த ப்ராப்ளத்தை அவர் தான் எடுத்துக்குவார். இப்போ ஒரு ஹெல்ப்புக்கு அண்ணாட்ட போவோம், அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு என்ன சொன்னோம்னு வச்சுங்களேன், சொல்லிட்டு வந்துடுவோம். ஒரு தடவை ஒரு கமிஷனர்கிட்ட ஒரு இதுக்காக பார்க்க போகணும். அண்ணாட்ட நான் சொல்லியிருந்தேன், அண்ணா இந்த மாதிரி கமிஷனர் பார்க்க போகிறோம். நான் கமிஷனுக்கு நம்ம போகிறதுக்குள்ளே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். என்னாச்சு, போயிட்டியா, கிளம்பிட்டியா, வீட்டிலேருந்து ஃபோன், என்ன வீட்டிலேருந்து கிளம்பிட்டியா, சொல்லிட்டு கிளம்பிப்போ. அவர் 9 மணிக்கு அங்கே இருப்பார். அங்கே போய் வெளியே வெயிட், அங்கே உடனே ஃபோன் வரும். பார்த்துட்டே இல்லையா, இல்லை நான் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா, நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இரு உடனே உள்ளே ஃபோன் பண்ணார். அவர் ஒன்று உள்ளே வர சொல்கிறார், உள்ளே போ, அவர் பேசிகிட்டு நீ உள்ளே போ. ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார், அந்த விஷயத்தை முடிவு வரைக்கும் ஃபாலோ பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு நமக்கு ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை அவர்தாயிடும். எல்லா துறையிலும், போலீஸ் துறையில் மட்டும் கிடையாது, மற்ற ஒரு நகராட்சியில், போக்குவரத்து, இந்த மாதிரி இதில் எந்த இதுலையும் சரி, அண்ணாக்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டோம்னா தன்னோட பிரச்சனையை எடுத்துவார். யாருக்கு எனக்குன்னு கிடையாது, எனக்கு வேண்டப்பட்ட யாருக்காவது ஒரு சிக்கல் அண்ணாக்கிட்ட போனோம்னா போதும், அந்த பிரச்சனை அவர் தாக்கிவார். தனதாக்கிட்டு அந்த பிரச்சனை சொல்யூஷன் பார்க்குற வரைக்கும் கொள்ள மாட்டார். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த மனிதர். கிட்டத்தட்ட இத்தனை 30 ஆண்டு காலமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கார், வலதுகாரமாக இருக்கார். அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் மனதார நன்றி கூறி வரவேற்க பெருமை அடைகிறேன். வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கு தீபன் குமார். சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க அப்பா கொண்டாந்து விட்டாங்க. போன மாதம் நிகழ்ச்சியில் அவங்க அப்பா தலைமை வரைக்கும் வந்திருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க, இன்னொரு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், சயின்டிஸ்ட்டு. எல்லாருமே நம்மளோட குழந்தைகள். தொடர்ந்து இவங்களாம் முயற்சி பண்ணி தான் இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்து நடத்தி வராங்க. மற்றும் என்னோடய துணைவியார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயும் சரி, கல்யாணம் ஆனதப்பையும் சரி, 2 பேரும் ஒன்றா. அண்ணா கூட நீங்கள் NSP அட்டன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். அண்ணா நீங்களே ஒரு பேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தை பிறக்கும் போது என்னோடய பையன் பிறந்தான். நித்யானந்த ஒரு மடியில் தான் 1 மாதம் குழந்தையாக இருக்கும்போது அங்கே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல்வேறு ஞானிகளோட ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக வழி. இந்த விழாவில் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவானந்தா அவர்களை வந்து முன்னிலை வகித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். சிவானந்தா அவர்களுக்கு ட்ரஸ்ட் மெம்பர் மீனலோஷி அவர்களை பொன்னாடை போற்றி வரவேற்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். नित्यानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गहनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. இங்கு கூடியிருக்கும் அன்பர்களுக்கும், இங்கு நிர்வாகம் செய்கின்ற சிவா அவர்களுக்கும், அவர்களுடைய துணைவியாருக்கும், இவர் தீபி அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் என் குருவினர் அருளால் தான் என்று நினைக்கிறேன். சுவாமிஜியை வந்து நான் 20 ஆண்டுகளுக்கு முன் இவர் சொன்ன மாதிரி நான் அமெரிக்காவில் இந்த ஒரு சிறு கூட்டத்தில் தான் சந்தித்தேன். இவர் சொல்லி போய் தான் அவர் வராரு சுவாமிஜி. அப்போ மிக சிறிய ஒரு இளைஞனாக இருந்தார். அப்போ வந்து நான் அவர் முகாம் செய்கிறார் என்று சென்று அங்கு பங்கேற்ற பின் என்னை நான் உணர்ந்தேன். அந்த ஒரே வார்த்தை தான். யாரும் வந்து நம்மளை அறிவிக்க முடியாது. யார் நமக்கு வந்து நம்மை அறிவிக்கிறார்களோ அவர்தான் நமக்கு குரு. அந்த நிலையை நான் சுவாமியினுடைய முகாமின் அறிந்த பின், அதற்கு பின் அந்த நிலையிலிருந்து நான் இவர்தான் குரு, இவர் அவருடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இன்று வரை
பல இன்னல்களுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு டெம்பிள் பண்ணோம், கொலம்பஸ் ஒஹாயோவில். அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனை அட்டாக்ஸ் அவர் மேலே வந்திருக்கு, எத்தனை இது. பல பேர் நீங்கள் அதை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவம் தான் எனக்கு சாட்சியை தவிர யாரும் எனக்கு எதையும் சொல்ல வேண்டியதில்லை. சுவாமிஜியோட நான் நெருக்கமாக பழகியிருக்கேன், எல்லாம் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரோட இது பண்ணியிருக்கேன். அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், உலகுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் தந்த தியானங்கள் பல 10,000 20,000 மேல் யூடியூப்பில் இருக்குது. அதையெல்லாம் நம்ம கேட்டாவே போதும். இப்போவும் இன்றைக்கும் கைலாஷான ஒரு நாட்டை நிறுவி கைலாச வாழ்க்கையை அமெரிக்க மக்களுக்கும் உலகமெங்கும் அவர் அவர் செய்திருக்கார். எத்தனையோ அவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் ஹீலிங், நானே ஹீலிங் பண்ணியிருக்கேன் நிறையா பேருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுள் அல்ல, நீங்கள் கடவுள் என்பதை உணர்த்துவதற்காக தியானம் எதுக்காக இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உங்களை நீங்கள் உணர்வதற்காக. தியானத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி அன்பர்கள் ரொம்ப தியானத்தை செய்கிறது கோவிலுக்கு எக்கச்சக்க கூட்டம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் வரும். உங்களை நீங்கள் அறிவதற்காக, அதை அறிந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா, நேற்று கூட பல கோயிலுக்கு சென்ற அவங்களுடைய இதால் பல கோயில்களுக்கு செல்ல வாய்ப்பு இருந்தது. கோவிலில் போய் நம்ம முந்தி கும்பிட்டது வேற, இப்போ நம்ம உணர்வது வேறு. அந்த நிலையை உணர்த்துவது தான் நமக்கு தியானம் தரும். அது நடமாடும் ஒரு குருவினால் நமக்கு இனிஷியேட்டட். இப்போது ஓஷோ அவரும் ஒரு ஞானி, சுவாமிஜி ஆல்சோ இஸ் அ ஞானி. அவர் இப்போ இருக்கும் பரமசிவ தத்துவத்தை நமக்கு உணர்த்தும். நமக்குள் பரமசிவன், நானே பரமசிவன் சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்கு. அதை உணர்த்துவர் தான் குரு. மற்றவர்கள் சொல்லி வீடியோ போட்டு வர்றதெல்லாம் குரு இல்லை. நமக்குள் நம்மை உணர்த்துபவர் குரு. அதை வச்சு நீங்கள் யார் வீடியோ மூலம் நிறையா பேர் நல்லதை தேத்துட்டு அவங்க குருவாக ஏற்றுட்டு இன்னும் இனிஷியேஷன் எடுத்துக்கிறாங்க அவர்கிட்ட. பல லட்சக்கணக்கான மக்கள். அதனால் இவர் இன்னும் இவங்க அதைய ஃபாலோ பண்ணி உங்களுக்கெல்லாம் தந்துட்டுருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அதை விட மிக சந்தோஷம். அந்த ஒரு நிமிடமாவது நம்ம உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னு இவங்க சொன்னாங்க. காலையில் சுவாமிஜியோட முகாம், ஓஷோ 2 பேரும் சேர்த்து முகாம் ஒன்று நடத்துகிறாங்கன்னு. மிக்க மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும், எங்கள் மாப்பிள்ளை அவர்களுக்கும் நான் மிக நன்றியுடையவளாக இருக்கிறேன் என்று கொண்டு செல்வேன். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். காலை வணக்கம். ஆத்மாக்களின் ஆனந்த அகஸ்டா சங்கமம் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய நடைபெறும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மா சிவானந்தா அமெரிக்கா அவர்களையும், இந்த இயக்கத்தை வழிநடத்தும் என்னுடைய அருமை நண்பர், என் மீது பற்ற ஆர்வம் கொண்ட சிவா அவர்களையும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சண்முக வடிவேல் அவர்களையும், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய தமிழ் ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களையும், காண்டீபன் அவர்களையும், வரவேற்புரையாற்றிய அருமை தம்பி தீபன்குமார் அவர்களையும், நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற சமூக அறிவியல் ஆசிரியை மீனோ லோசனி அவர்களையும், நாட்டுப்பண் பாடவிருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர் கற்பகம் அவர்களையும் இந்த நேரத்திலே வருகிற வாழ்த்தி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை பலமுறை நண்பர் சிவா அழைப்பது உண்டு. பல்வேறு அலுவலர்களுக்கிடையே நான் வெளியூர் இருப்பதால் இந்த தடவை கண்டிப்பாக வருகிறேன் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுத்ததன் பேரிலே, அதுவும் இன்றைய தினம் எனது அத்தை அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றது. ஏன்னால் அவர்களது ஈடுபாடு கொண்டால் உங்களுக்கெல்லாம் அவர்கள் பேசியது ஒரு மகிழ்ச்சியை ஊக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நான் சிறப்புரையாற்ற அனுமதி அளித்த அன்பர் என்பது சிவா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிகுந்த ஈடுபாடு கொண்டு
இந்த அகஸ்டா இயக்கத்தை ஒரு நல்ல நிலையில் என்று கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவர் நித்யானந்தை போல ஓசையை போல இன்றும் பன்னாட்டிலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வெகு விரைவிலே அவர் பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதற்கு உண்டான ஆதரவையும் நான் என்றுமே அவருக்கு அளிப்பேன். அவர் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ண உதவி கேட்டாலும் நான் அவருக்கு செய்ய கடமைப்பட்டுள்ளவன். என் மீது மிகுந்த அன்பு ஈர்ப்பு கொண்ட சிவா அவர்கள் இந்த இயக்கம் நல்ல முறையில் வளர்ந்து நீங்கள் எல்லாம் அவருடைய குருக்களத்திலே கல்வி பயின்று இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி, நான் அதிகமாக அரசியலிலே பேசுவதுண்டு, ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதுண்டு. ஏஎஸ்பி நாங்கள் எல்லாம் ஒன்றாக சென்று ஏஎஸ்பி கிளாஸும் செய்தது உண்டு. ஆகவே எனக்கு இதில் ஈடுபாடு உண்டு. ஆகவே இந்த இயக்கம் மென்மேலும் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து சிவா அவர்களே பன்னாட்டு உலகளவிலே ஒரு நல்ல இயக்கத்தை நடத்தி அவருடைய பேரும் புகழும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக வாழ்த்தி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நன்றியுரை நிகழ்த்த வருமாறு மீனலோச்சினி அவர்களை வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த முகாமை முன்னிலை நின்று நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அன்பு தியானிகளுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்து எங்களை சிறப்பித்த அம்மா அவர்களுக்கும் அன்னார் அவர்களுக்கும், ஆத்மாக்களின் சங்கமத்தின் தூண்களாக விளங்கும் கர்மயோகிகள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நாட்டுப்பண். என்ன புண்ணியம் செய்தேனோ